மகிழ்ச்சி எஃப்எம்மின் அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது மகிழ்ச்சி எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசை. சித்தர்களின் அற்புதங்கள். சித்தர்கள் பல கலைகளை கற்றறிந்தவர்கள். தான் கற்ற கலைகளை தனது சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கலையை வளர்க்கிறார்கள். சித்தர்களின் அற்புதங்களில் இந்த காணொளி பதிவில் நாம் காணவிருக்கும் சித்தர் விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணை அருகே சேர்வைக்காரன்பட்டி என்னும் கிராமத்தில் மனமே குரு மௌனமே இறைநிலை என்பதை தாரக மந்திரமாக கொண்டு அருள்மிகு புண்ணியமூர்த்தி மகா சித்தர் ஸ்ரீ வைரமுத்து சுவாமிகளின் வழித்தோன்றல் தவயோகி ஸ்ரீ முத்துவேல் சுவாமிகள் அவர்கள் ஸ்ரீ சிவயோக பிரம்ம ஞான சபையினை நிறுவி தான் கற்ற கலையினை பல சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்து பல சித்தர்களை உருவாக்கும் மகா சித்தராக விளங்குகிறார். குறிப்பாக வாசியோக பயிற்சியை தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸ்ரீ உச்சிட்ட கணபதி ஆனந்த யோகீஸ்வரர் ஆனந்த பூரணி ஆலயத்தையும் எழுப்பியுள்ளார். இந்த ஆலயத்தினுள்ளே ஸ்ரீ முத்துவேல் சுவாமிகள் அவர்களின் தவப்புதல்வி ஸ்ரீ ஞானசெல்வி அவர்களின் ஜீவ சமாதியும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் குருகுல சாஸ்தா, வள்ளி முருகன் தெய்வானை, நவக்கிரகங்கள், பைரவர், ஸ்ரீ பாலநாகம்மாள் போன்ற தெய்வங்களும் அமைந்துள்ளது. இதே போன்று சேர்வைக்காரன்பட்டி எல்கையில் இவர்களின் குலதெய்வமான ஸ்ரீ ராக்காட்சியம்மனுக்கு கோயிலும் அமைந்துள்ளது. இங்கு வரும் பக்தர்களுக்கு ஜாதக பலன்களும் சொல்லப்படுகிறது. பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சிறப்பு வழிபாடும் பூஜையும் அன்னதானமும் தியான பயிற்சியும் நடைபெறுகிறது. இங்கு வரும் பக்தர்களின் மன அழுக்குகள் நீக்கப்பட்டு மனம் தூய்மை அடைவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பல அற்புதங்கள் நிறைந்திருக்கும் ஸ்ரீ சிவயோக பிரம்ம ஞான சபையின் அற்புதங்கள் காணொளியாக காண்போம். மகிழ்ச்சி எஃப்எம்மின் அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது மகிழ்ச்சி எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசை. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்வைக்காரன்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான ஊர்ல சிவயோக பிரம்ம ஞான சபைக்கு வந்திருக்கிறோம். இந்த சபையின் அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொளி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வரணும்னு நான் எதிரே பார்க்கல. ஒரு அடிப்படையில் எங்கள் அண்ணன் அடிப்படையில் ஜாதகம் பார்க்க தான் வந்தேன். ஜாதகம் பார்க்க வரும்போது உனக்கு ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ என்ன அப்படி சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ சொன்னார், நீ தவம் ஒன்று சரியாக இருக்கும்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் அடிக்கடி ரொம்ப மதுக்குடியாக இருந்தார். அப்போ அவரும் நான் ஒரு 3 மாதம் சாமி கும்பிட்டுருந்தேன், அவரும் ஒரு சாமி கும்பிட்டாரு. இப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கேன்னா அது குருநாதர் தான் காரணம். என் பேர் உமாகாந்த். என்னுடைய தகப்பனார் ராஜரத்னம். அவங்க கிருஷ்ணா வைரஸில் பங்குதாரராக இருக்காங்க. நான் கிருஷ்ணா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸுங்கிற யூனிட்டு எட்டகாப்பட்டி சாமி ஊருக்கு பக்கத்தில் தான். ஒரு 8 பேர் நாங்கள் சாமிகிட்ட விஞ்சை மந்திரத்தை அது ஒரு 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு செய்யணும். ஆனால் அது செய்யும்போது நிறையா இடைஞ்சல்கள் வரும். அத்தனையும் தாண்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல நிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சரி முயற்சி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் 8 to 10 எல்லார் வேலையும் முடிச்சுட்டு யாருக்கும் பாதிக்காத அளவில் ஒரு 48 நாள் மண்டலத்துக்கு அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி குரு ஆசியால் நல்ல ஒரு நாளில் அதை தொடங்கணும். அது அந்த இதுக்கு ஒரு உரிய எந்திரத்தையும் சாமி எங்களுக்கு ஒரு வித கட்டணமும் வாங்காமல் அந்த தெய்வீக இதை பண்ணி கொடுத்தாங்க. இன்றைய அளவுலேயே எங்கள் பூஜை ரூமில் நான் அதை வச்சு அந்த எப்படி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்களோ அது மாதிரி நம்ம அந்த இதை வச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பண்ணி முடித்ததுமே பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு பெரிய மாற்றம் எனக்கு நான் மிக பிரபல்யமான ஒரு யோகத்தை கொடுத்துச்சு. அது எனக்கு அந்த லெவலில் இப்போ இன்றைக்கி சிவகாசி ஊரில் உள்ள தேவஸ்தான
கோயில் கமிட்டி தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அது வந்து நான் சிறிதும் அந்த துறைக்கு நான் தொடர்பே இல்லாமல் இருந்தேன். அது வந்து நமக்கு எந்த வகையில் இன்னுமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. எப்படி இது நமக்கு கொடுத்தாங்க, நம்ம அந்த வயசும் இல்லை, நமக்கு அந்த அனுபவமும் இல்லை, இத்தனையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு அது எப்படி வந்துச்சுங்கிறது அது முழுக்க முழுக்க சுவாமி கொடுத்த அந்த விஞ்சை மந்திர தியானம் தான். அந்த யந்திரங்கள் அவங்க பூஜையில் இருந்த வேல் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இதை வச்சுக்கோ, உனக்கு எந்த ஒரு இதுவும் துன்பம் வந்தாலும் அது உங்களை ஈஸியாக சமாளிச்சிருவேன் அப்படின்னு. இன்னைய அளவுக்கு அது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. முழுக்க முழுக்க அதுக்கு சுவாமிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் முத்துமாரி. நான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எதிர்கோட்டை கிராமத்தில் தான் வரேன். என் பையன் தான் ரொம்ப முடியாமல் இருந்தான். நாங்களும் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து செஞ்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணியாச்சு. இப்போ வந்து டாக்டருங்களுக்கே வந்து அந்த இது புரியலன்ட்டாங்க, என்ன வியாதி என்னன்றதே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ வேறு ஏதாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரி நம்ம வந்து இனிமேல் வந்து ஆன்மீகத்தில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து மாமா வந்து கூட்டிகிட்டு போனதில் எங்களுக்கு அவங்க சொன்ன பரிகாரம் பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து சாமியை தானே கும்பிட சொல்கிறாங்க, வேறு எதுவும் நம்மளை பண்ண சொல்லலைல்ல. சாமியை கும்பிட்டேன், சிவனை தான் கும்பிட சொன்னார், சிவனை கும்பிட்டேன். எனக்கு அந்த சிவனை கும்பிட்றதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்தது குருஜி தான். என் பையன் இப்போ நல்லா இருக்கான். என்னோட பேர் வந்து குமார். எனக்கு சாமியோட தற்போது வசிக்கக்கூடிய உப்புப்பட்டி அப்படி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேன். சாமியை வந்து தற்செயலாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த 26 வயசு வர்றப்போ எனக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு சம்பாத்தியத்தை கூட நான் அன்னைக்கு பண்ணவே இல்லை. அந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்டம். நான் செய்த எந்த தொழிலை செஞ்சாலும் சரி, அந்த தொழில் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அந்த சூழலில் தான் எதிர்கோட்டை சிவன் கோயிலில் சாமியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் ஏதோ ஜாதகம்லாம் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஜாதகத்தை எடுத்துக்கொடு, நான் சொல்லலாம் மாட்டேன், எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எழுதி தரதுலேயும் ஒரு குறிப்பிட்ட இது இருந்தது. நானும் அதை வந்து பெருசாகவும் பார்த்துட்டு படிச்சுட்டு, ரைட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னாரு. பிரச்சனைகள்லாம் சரியாக இருந்தார். படித்து பார்த்து வச்சுட்டேன். அந்த பேப்பரை கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தற்செயலாக அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறப்ப தான் அன்னைக்கு சாமி வந்து என்ன சொல்லியிருந்தாரோ, என்ன எழுதியிருந்தாரோ அத்தனையும் வந்து அதில் இருந்துச்சு. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம். சாமி சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து குருவை தேடி சீடர்கள் அப்படிமா. அதாவது சீடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருவை தேடி போவாங்க. உண்மையிலேயே சாமி வந்து குருவையும் நிறைய தேடி இருக்காங்க, நிறைய சீடர்களையும் சாமி வந்து தேடிட்டு இருக்காங்க. சரியா, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்தில் பிரமிக்கக்கூடிய அளவில் ஒரு அற்புதம் பண்ண முடியும். ஒரு கிராம லெவலில் எத்தனையோ பேரை பக்தி மார்க்கத்திலேயே இல்லாதவங்களை இதெல்லாம் இருந்தது எங்கள் பகுதியில். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் மறைஞ்சு பக்தியே இல்லாமல் எல்லாருக்கும் பணங்கிற நோக்கத்திலேயே எல்லாரும் போயிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் சாமி உண்மையிலேயே சொல்கிறேன், எங்கள் பகுதிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். பக்கத்து கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து அடிக்கடி மாமாவை பார்க்க போவோம். அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி வச்சுக்கலாம். அவரை வந்து நாங்கள் ஃபோட்டோவை வச்சு வீட்டில் வச்சு நாங்கள் கும்பிடுவோம். அதே மாதிரி எங்கள் பொண்ணு பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கெல்லாமோ போய் எல்லாம் பார்த்தோம். ஒரு இடத்துல எங்களால் பார்க்க முடியல. சரி, ஒரேடியாக நம்ம போய் நம்ம மாமாட்ட கேட்போம் என்னன்னு சொல்லி கேட்டப்போ அவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அவன் கொஞ்சம் நல்லா இருக்கான். இப்போ அதை நினச்சாலே எங்களுக்கு மறக்கவே முடியாது. அது வந்து எங்களுக்கு எங்கள் பையனை உயிரை திருப்பி கொடுத்த மாதிரி தான். அது வந்து அந்த பையன் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்கார செய்ய பேச இருக்கான். பையன் வந்து ஒரு சாமியே கும்பிட மாட்டான். அவனுக்கு வந்து பேர் வந்து சிவகுருநாதன் பேர் வச்சுருக்கோம். அவன் வந்து கும்பிடவே வேண்டாம், இவரை பார்த்ததும் வணங்கி கும்பிடுவான். எனக்கு அது கொஞ்சம் மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். என்னோட ஊர் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா, நான் பூச்சக்காட்டின்ற ஒரு சின்ன கிராமம். சிவகாசியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரு நாரணாபுரத்தை தாண்டி இருக்குது. ஆனால் அந்த ஏரியா பக்கம் அந்த பகுதியில் வந்து ஐயா அவங்க வந்து வந்ததே இல்லை கூட. ஆனாலும் கூட நான் ஒரு நாள் இரவு நைட்டு 2 மணி இருக்கும்.
அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் வீடோட அமைப்பு எந்த திசையில் இருக்குது, பக்கத்தில் என்ன வீடு அமைப்பு இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பட்டிகை கல், பக்கத்தில் இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. நான் எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஜாதக பூக்கை காமிக்கல, எதுவும் காமிக்கல. அப்போ என்னோடய இதை வச்சுட்டு அதான் வாசியில் சரம் பார்த்து சொல்கிறதுமாங்களா, அதை விட நான் உட்காந்துருக்க அமைப்பு அதை வச்சுட்டு அதாவது ஒரு தத்தையா சொன்ன மாதிரி நாம் அவங்க சொன்ன டயத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தொடர்ந்து போகும்போது ஐயாவாக வந்து என்னை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னடா இது, நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், ஆனால் நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம அங்கே என்ன நடக்குதுன்ற என்ன விஷயன்றத இரவு 2 மணிக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க அப்படின்றப்ப ஒரு ஆச்சரியம். அப்புறம் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தேன். ஒரு வருடத்திற்கு முன்னால் என்னோடய மனைவிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்து சாப்பிடாமல் செய்யாமல் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல, திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. நம்ம என்னென்னு கேட்டோம்னா முறைச்சி பார்க்குறாங்க. சரி, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நான் ஐயா வீட்டில் போய் பார்க்குறேன். 5 நிமிஷம் அந்த ஒரு தீர்த்தம் கொடுத்தாங்க. அதை மந்திரம் பண்ணி கொடுத்த உடனே அந்த இதை குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் படுத்துருந்தாங்க. தன்னால் எந்திரிச்சிருவாங்க, நீங்கள் கூப்பிட்டு போகலான்னாங்க. அதே மாதிரி 5 நிமிஷம் படுத்துருந்துட்டு அமைதியாக இருந்தோம். எந்திரிச்சு விட்டாங்க. ஐயா பொண்ணுல போயிட்டு நாளைக்கு வாங்க, மற்றதை பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம். அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நல்லபடியாக குணமாகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இல்லை, இன்னைக்கு இருக்காது. அதான் இனிமேல் என்னைக்கு இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு. சத்குருவே சரணம். என் பேர் மகேந்திரன். நான் சிவகாசி பக்கத்தில் அனுப்பன்குளம் கிராமத்துலேருந்து வரேன். நான் இப்போ இந்த சிவயோக பிரம்மஞான சபைக்கு கடந்த 2.5 வருஷமாக வந்துகிட்ருக்கேன். என்னுடைய நண்பர் மூலிமா இங்கே அறிமுகம் கிடச்சது. இப்போ 2.5 வருஷமாக இங்கே பயிற்சிக்கு வந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது தேக பயிற்சிக்கும் இது அது மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சோம். அப்போ உடலை விட ஆத்மா தான் முக்கியம், உயிர் வழியை கண்டறியணும், பிறவா நிலையை அடையணும் அப்படின்னா ஜீவ ஒடுக்கம் பற்றி இங்கே பயிற்சி சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த பயிற்சி இப்போ வரைக்கும் செஞ்சிகிட்ருக்கேன். ஐயாவை பற்றி அப்படின்னா இந்த பயிற்சியின் மூலிமா ஏற்படக்கூடிய சில உபாதைகளை எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் அந்த பயிற்சியினுடைய இடத்துலையே வந்து ரொம்ப வலி வேதனை ரொம்ப இருந்தது. அதை சொன்ன ஒரு நிமிஷத்துலேயே எனக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தாங்க. நான் உண்மையிலே ஒரு 20 வருஷமாக குருநாதர் கூட நான் தொடர்ந்து இருக்கேன். எல்லா விதமான காரியங்களையும் அவருடைய அனுமதியோடு எல்லா காரியமும் ஜெயமாகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு இதானாலும் குடும்பத்திலானாலும் சரி, ஒரு குழந்தை உயிரோடு இல்லைன்னாலும் கூட போய் தொட்ட உடனே உயிர் வரக்கூடிய ஆற்றலும், ஒரு சித்தர்களை போய் சித்தர் ஜீவ சமாதியில் போய் நின்று அவங்களோட பேசக்கூடிய ஆற்றலும் என்னுடைய குருநாதருடைய எனக்கு கூட இருந்து இதுவரைக்கும் என்னுடைய வாசியோகத்தில் வந்து நான் முழுமையாக பண்ணினதுனால, அவர் சொல்கிற வழியில் நடக்கிறதுனால, அவர் வந்து எல்லா விஷயத்தையும் என்னோடு இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி எல்லாரும் நல்லபடியாக இந்த வாசியோகத்தில் குருவை பெற்று பிறவா நிலை இரவா நிலையை பெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான ஆசை. சிவம் குருவே வாழ்க்கை. என்னுடைய பேர் வந்து சந்திரசேகர். நான் கட்டிட தொழிலாளியாக இருக்கேன். வடகரைங்கிற கிராமத்தில் இருந்து நான் வந்து இங்கே இருக்கேன். சாமிகிட்ட ஒரு 10 வருஷமாக சிஷியனாக இருக்கேன். இப்போ எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷமாக குழந்தை கிடையாது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தகடட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. சாமிக்கு உனக்கு குழந்தைன்னு 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும், அவசரப்படாத ஒரு அப்படின்னு சொல்லி ஜாதக அடிப்படையில் பார்த்து சொல்லுவாங்க. ஜாதக அடிப்படையில் குழந்தை இருக்குது அப்படின்னா அது கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும். ஜாதக அடிப்படையில் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு ஆட்டில் நிறையா பேர் வந்து குழந்தை பாக்கியம் கிடைத்து நல்ல ஒரு பலன் பெற்றிருக்காங்க. மைச்சியப்பன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் எனக்கு ஏஜும் சரி ரொம்பலாம் கிடையாது, 24 ஏஜ் தான் ஆகுது. எனக்கு வந்து சாமி மேலே நம்பிக்கை கிடையாது, ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது. இப்போ சாமி ஒன்று கிடையாது, கல்லை தான் கும்பிட்றாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நினச்சிட்டு இப்போ வந்து இந்த சபை இருக்குன்னா அந்த சபையில் இருக்க யாரும் நமக்கு ரிலேஷனோ தெரிஞ்சவங்களும் யாருமே கிடையாது. ஒரு பேச்சுவாக்கில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கங்கிறப்ப ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டாக நான் கேட்க வரேன். சரி, ஒரு திங்க் இருக்குது, இது வந்து நம்ம பண்ணலாமா வேண்டாமாங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீ சொல்லு நீ நினச்சதை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாய் தான் சொன்னேன். நான் சொன்னதை விட நினச்சது ஃபுல்லாத்தையும் அவங்க பேப்பர் எழுதி வச்சுட்டு இப்படி ஷோ பண்ணாங்க. எனக்கு இட்ஸ் வந்து ஒரு மிராக்கிள். அதாவது இது வந்து நான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சாமியார் சொல்கிறாங்க அப்படிங்க. நான் இதை எப்படி நினைக்கிறேன்னா, இட்ஸ் ஆர்ட். நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, ஒரு சிலம்பம் விளாடுவேன், அத்லெட்டிங், வாலிபால் எல்லாமே விளாடுவேன். அது ஒரு கலை. அதே மாதிரி இதுவும் ஒரு கலை. சரி, நான் என்ன நினச்சேன், சரி எனக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன், கற்றுக்க முடியுமா? நான் வந்து சரி நீ ஃபஸ்ட்டு வா அப்படின்வாங்க. ஒரு 3 கண்டிஷன் கொடுக்குறாங்க.
அதாவது இந்த குரூப்பில் அதாவது எங்கள் வீட்டுக்கு என்கிட்ட நீ கற்றுக்க வரணும்னா 3 கண்டிஷனு அப்படிங்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அவன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான்வெஜ் அதாவது எதுவுமே எக்காக இருக்கட்டும் எதுவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடாது. ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. பார்க்க போகிறது எந்த அந்த கேபிட் இருக்கக்கூடாது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குது, இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அதர் கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதர் கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாய்னா ஒரு கேர்ள் கான்டாக்ட், அதர் கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க கூட நான் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அதர் கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாசி யோகம்னு சொல்லுவாங்க. நான் முதல் கற்றுக்க வந்தேன். இங்கே வந்தால் உள்ளுக்குள்ள நிறையா இருக்குது. வாசி யோகம்னு ஒன்று இருக்குது. ஜோதிடம் வந்து எல்லா ஜோதிடரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெட்லேயே போட்டுட்டுன்னு சொல்லிடுவாங்க. இங்கே என்ன அதான் நான் சொன்னேன், தான் பிஸ்னஸ்க்காக தான் வந்தது. இங்கே ஜாதகத்தில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அது மெயினாக இவங்க வந்து வாசி யோகம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வாசி யோகம் வந்து வேர்ல்டில், நான் சொல்கிறது வந்து இந்தியாவில் சொல்லலை, வேர்ல்டில் வாசி யோகம் யார் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து சிறந்து இருப்பாங்க, அதாவது டாப் மோஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது அவங்கள வாசி யோகத்தில் அடிச்சுக்க ஆளே இல்லை அதாவது அப்படின்னு சொல்லி ஆள் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா நம்ம சாமி வந்து அவங்களுக்கு நிகராக இருப்பாங்களே தவிர ஒருபடி கீழே இருக்கிறது சான்ஸ் இல்லை. இந்த சபை பேர் பார்த்தீங்கன்னா சிவயோக பிரம்மஞான சபை. எங்கள் சபைக்கு வந்து எங்களை இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்கன்னா அது மகிழ்ச்சி எஃப்எம்க்கு நான் எங்கள் சபை சார்பாகவும் எங்கள் குருநாத சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நம்மளோட வந்து வீடியோ பார்ப்பீங்க செய்வீங்க ரைட்டு. அதுக்கப்புறம் எங்களோட இது அதாவது இந்த சபையோட நீங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூவாக பார்க்கணும்னா இந்த சபைக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவயோக பிரம்ம ஞான சபை. யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணால் வரும். அப்படி இல்லாட்டி தவத்திரு முத்துவேல் சுவாமிகள் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும். ஃபேஸ்புக்லேயும் நீ ஸ்ரீ சிவயோக பிரம்ம ஞான சபைன்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு ஐடி இருக்கும். இந்த 2 இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளோட ஒர்க்கை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அட்மின் சாருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கறி, மீன், முட்டை, பால், தேர் எதுவும் சாப்பிட மாட்டேன். சீட்டு வாட்டு ஒன்று 13 தடவை பண்ணிட்டேன். 60 வயது வரைக்கும் சீட்டு வாட்டுவேன். எங்கேனாலும் தூக்கிட்டு எங்கள் மட்டும் விளாட போவேன். இங்கே 60 வயது வரைக்கும் வந்தேன். இங்கே குருநாதர் வந்தேன். வந்தவனே இன்னொருத்தர சொன்னாப்புல நீங்கள் வர சரி போகிற சரி சீட்டு விளாடக்கூடாதுனாப்புல. அப்போ இருந்து 7 வருஷாச்சு. அந்த சீட்டு வாட்டுக்கு எனக்குங்கிறது எனக்கு இல்லை கிடையாது. அது மாதிரி இந்த வாசியை வந்து 7 வருஷம் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்குது. இந்த சபையில் நான் குருநாதர்கிட்ட வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு. இங்கே வந்த பிறகு ரொம்ப அனுபவம் நிறையா இதில் தொழிலில் சாமியினுடைய இது இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன். இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குருநாதரை பற்றி சொல்லணும்னா முத்துவேல் சாமி ஒரு அற்புதமான ஒரு பெரிய மகா மனிதர். எப்படின்னு கேட்டிங்கன்னா என் பொண்ணு வந்து பிலிப்பைன்ஸில் MBBS முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. 27ஆம் தேதி வராங்க. எந்த விதமான ஒரு நீட்டில் படிக்கணும் போகணும்னு சொல்லி MBBSயில் இங்கே வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு டெஸ்ட் எழுதணும். 27 காலில் வந்தாங்க. வந்தப்போ ரெஸ்ட் எடுமா குருநாதரை பார்க்க போகணும். ஓகே 2 மணிக்கு கிளம்பி வரட்டும். அப்போ குருநாதர் வந்து 27ஆம் தேதி வந்துடணும். 31ஆம் தேதி அந்த டெஸ்ட் எழுதுனா பாஸ் பண்ணால் தான் இங்கே அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி இருக்கிற அந்த அங்கீகாரத்துக்காக இதை வந்து பார்க்க வரேன். பார்க்க வரும்போது ஐயாட்ட வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். அவங்க நல்ல நேரத்தில் வந்துட்டீங்க, நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும், வெற்றி ஆகும் அப்படின்னாங்க. அது மாதிரி 31ஆம் தேதி அங்கே வந்து நான் பரிட்சை எழுத போகிறேன். அங்கே பார்த்தா ஏட்டுமானூர்னு ஒரு இடம் கேரளாவில். அங்கே நான் போகும்போது காளி கோயில் ஒன்று இருக்க தாண்டி போகிறேன். இந்த குருநாதர் நிற்கார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், குருநாதர் ஷோரில் கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போ ஆஹா அங்கேயே நிற்காரு அப்படின்னு எனக்கு வருத்தம். ஆஹா அப்படின்னு நல்லா இதாக பண்ணிட்டு அப்போ கும்பிட்டு மகாட்ட முடக்கணுண்டா ஐயா மாதிரி இருக்காங்க. அது கூட மறைச்சிட்டாங்க. இந்த உண்மை நடந்த சம்பவம். அப்போ ஐயா ஒரு திருநாளெல்லாம் கொடுத்து நீ பூசிட்டு உள்ள போகணும், வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்றைக்கி 13,800 பேர் எழுதினாங்க. 13,800 பேரில் முதல் மாணவியாக என் பொண்ணு வந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக முதல் மாணவியாக வந்து முதல்ல 1300 தான் பாஸ் பண்ணாங்க. 1300 பாஸ் பண்ணி இங்கே வந்து கவுன்சிலிங் பண்ணணுன்ட்டாங்க. அப்போ இங்கே கேட்கும்போது 5 லட்ச ரூபா கட்டணம் பண்ணோம். என்ன செய்ய அப்போலாம் நல்ல வழி கிடைக்கும் குறுக்கா அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தா இன்றைக்கி குருக்கிராமங்க இடத்துல டெல்லியில் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா சொன்ன வார்த்தையாக இன்றைக்கி ஒரு பைசா செலவு கிடையாது, அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிது. குருநாதர் வந்து நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. குருநாதரை நினச்சி வாங்க, எல்லோரும் வாங்க. எல்லோரும் வந்து அவர் நம்ம குழந்தை வரமா எல்லாமே நல்லபடியாக கிடைச்சிருக்கு. சொல்லக்கூடிய அத்தனையுமே நடக்குது. நிறையா ஆனால் ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. குருநாதர்கிட்ட வந்து 21 வருஷம் ஆகும். என்னுடைய பேர் அத்தையா, ஊர் பாரப்பட்டி, விவசாயம் பண்ணுறேன். இதில் முத வர்றப்ப
குருநாதரை பார்க்குறப்ப முத யாரையுமே சரியாக கவனிக்க மாட்டார், பேசவும் மாட்டார். நம்ம தான் அவரை கவனிக்கணும். இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கொடைக்கானல் போயிருந்தோம். கொடைக்கானல் போயிருக்கிறப்ப அன்னைக்கு தான் என்னை பார்த்து சிரிக்கார். கேமரா எடுக்கும்போது கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு. அவர் எந்த கேமராவிலையும் சிரிக்கிறது கிடையாது. அன்னைக்கு சொன்னப்ப அன்னைக்கு சிரிக்கார். சிரித்ததில் நமக்கு ஒரு பற்று கிடைச்ச மாதிரி இருந்தது. நிறைய அனுபவங்கள் உண்டு. ஒரு சில அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம எங்கள் அப்பா வகுத்து வழின்னு சொல்லி எங்கள் வீட்டில் துடிச்சிட்டு இருக்கார். அப்போ நான் இருந்துட்டு 90 போடுறா 90 போடுறா, எந்த அளவுக்கு அவர் இது பண்ணதில்லை. அன்றைக்கி 90 போடுறான்னாரு. அப்போ என்னுடைய நிலை வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தது. நான் பார்க்கும்போது என்னுடைய நிலை சுமாராக இருந்தது. அப்போ உட்காந்து ஒன்றாதான் எங்கள் அப்பாவுக்கு 90 போடுது அப்படிங்க. அப்போ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு, அப்போ ஆஸ்பத்திரி கதவில் மூடி குளுக்கோஸ் ஏற்றிட்டு நான் அந்த பேச்சிலேயும் எங்கள் அப்பாவை அந்த மனமாற்றம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கதவு திறந்த ஒரு உணர்வு, சரி நம்ம குருநாதர் தான் வந்துட்டாருன்னு வாங்க சாமி அப்படின்னு கும்பிட்டேன். அப்போ கும்பிடும்போது எங்கள் அப்பா அப்படியே பேசிகிட்டே உறங்கிட்டார். உறங்கினோடனே அந்த மணிக்கு 2வது கதவை அப்படியே சைஸை முடிச்சு காய்ச்சி கொடுக்குறது சரியாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு அரக்கணம் மாதிரி தான். குருநாதர் கூட பார்க்காம செய்கிறது சரியாக செய்யணும் அப்படின்னு சொன்னேன். டப்புன்னு முடிச்சேன் கதவு. அது ஒரு அதிசயமாக எனக்கு இருந்தது. அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இதை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் யாரையும் என்னன்னு தெரியும். இருந்தாலும் இப்போ வந்து இவங்க எடுக்கிறதுக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும். அப்படிங்கும்போது நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் வந்து முத்துவேல். இந்த ஊர் வந்து சிவரைக்காரன்பட்டி, விருதுநகர் மாவட்டம். இப்போ இந்த ஊர் தான் எனக்கு குறிக்க ஊர். இந்த ஊர் தான். இங்கே இருந்து தான் நான் வளர்ந்து இப்போ வந்து எனக்கு வயசு இப்போ 62 வயசு ஆச்சு. நான் இப்போ பக்கத்தில் ஆவணத்து பக்கத்தில் கூப்பிட்டி ஊரில் அங்கே தான் நான் இப்போ குடியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சிவக பிரம்ம ஞானசேவம் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட ஒரு சிஷியங்க ஒரு 500 வரைக்கும் இருக்காங்க. நல்ல ஒரு ஆன்மீக பெற்று உள்ளவங்க. இந்த இது நாங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டோன்னா, இந்த ஊரில் வந்து எங்களுடைய பூர்வீகங்களுடைய முன்னாடி உள்ளவங்க ஒரு ஜீவஷா மாதிரி ரோட்டு பக்கத்தில் இருக்குது. அதான் இந்த இடத்துல அவங்க வளர்ந்தவங்க. அவங்க பரம்பரையில் வந்தது தான் நான். அப்போ நான் எனக்கு 32 வயசு வரைக்கும் எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. நான் சாதாரணமாக ஒரு மிட்டாய் கடையில் வேலை வந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் வந்து முருகனை பார்க்கணும் ஒரு எண்ணத்தில் ஒரு குருநாதர் மூலியமாக தவம் பண்ணும்போது சில காட்சிகள் கிடைச்சது. அதை வச்சு தான் நம்ம ஆன்மீக இடத்துல போய் ஒவ்வொன்றா தேர்ந்தெடுப்போம். அப்படிங்கும்போது எத்தனையோ குருநாதரை சந்திச்சு கஷ்டப்பட்டு ஒரு நாள் வந்து முருகனே வந்து நேரடியாக வந்து எனக்கு உதவி சொல்லி இதுதான் இந்த வழியத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தில் கடைப்பிடிச்சிருக்கோம். இது என்னுடைய மனைவி. அப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பையங்க வந்து 2 பையங்க ஒரு பொண்ணு. இதில் வந்து எனக்கு 3வது வந்து எனக்கு வந்து ஒரு தெய்வீகமான குழந்தை பிறக்கணும். நான் வந்து ஒரு குடிகாரனாக இருக்கும்போது ஒரு குழந்தை பெற்றாச்சு, உடம்புல நோய் இருக்கும் குழந்தை பெற்றாச்சு. ஆன்மீகத்துக்கு வந்தோடனே எனக்கு தெய்வீகமான குழந்தை என் பேசக்கூடிய அளவுக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். இவன் வந்து எனக்கு எல்லாம் அதெல்லாம் முடியாது, இப்போ 2 குழந்தை போதும். அப்போ அதை வந்து நாங்கள் பேசி அப்புறம் தெய்வத்துக்கு கேட்டு அந்த குழந்தைய கேட்குறோம். அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு ஞானசெல்வின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி நான் அதை செஞ்சு வச்சிருக்கேன். அந்த குழந்தை பிறந்துச்சு, அப்படியே வளர்ந்துட்டே வருது. அவளுக்கு 5 வயசுலேயே நானே பிரதேசம் பண்ணுறேன், தீட்சை கொடுக்குறேன். 10 வயசில் அவளுக்கு அம்மாவுக்கு காய்ச்சி கொடுத்து அவளை பேசுது. அவளுக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, மரணத்துக்கு நீ பயப்படாத அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் அவளுக்கு வந்து. அப்புறம் அப்படியே அந்த பிள்ளை எங்களை வளர்ந்துட்டு வரப்போ அவளுக்கு வந்து ஜோதிடம் இந்த மாதிரி சில பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்க்கக்கூடிய வருது. அவளும் வந்து பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கப்போ அவளுக்கு சிலம்பம் தெரியும், அவளுக்கும் ஜோதிடம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த பிள்ளை வந்துச்சு. அப்புறம் அவளுக்கு வந்து என் தங்கச்சி மகனுக்கு அந்த பிள்ளையை முடிக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ அவளுக்கு அந்த பிள்ளையை நாங்கள் கொடுத்து கல்யாணம் முடிச்ச மாதிரியே அவங்க 2 பேரும் ஒன்றா, அதாவது தாம்பத்திய உறவு கிடையாது. காரணம் சொல்லி தான் முடிச்சது. அவனும் எனக்கு வந்து இல்லை அம்மா நான் முடிச்சிருக்கேன், 2 பேரையும் நாங்கள் போவோம், நாங்கள் 2 பேருமே குழந்தை இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவனே இருந்தோம். இப்போ திடீர்னு ஒரு நேரத்தில் வந்து அந்த சிவசங்க வர நேரத்தில் அவளே போய் நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அப்படி இந்த ஒடுக்கம் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு சிவசங்க வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த கோயில் அடிச்சுவாரம் போகிறதுக்கு முன்னாடியே கீழே வந்து அந்த இடத்துல ஜீவசமாக இருக்கிற இடத்துல 3 பேருக்கு எனக்கு, என் மனைவிக்கு, என் மகளுக்கு பாப்பா 3 போட்டு தான் இந்த இடத்துல ஆரம்பிச்சேன். அப்போ நான் சொல்லுவேன், செல்வி எங்கே இருந்தால்
வாசக தீட்சை கொடுத்துருவோம். கொஞ்சம் நேரமாக வாசக தீட்சை கொடுத்துருவோம். இங்கே வந்தவங்களாம் எல்லாருமே நம்முடைய குழந்தைங்க தான். இதில் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே கறிக்காரி மாதிரி மாமிசம் சாப்பிட்டோம்னா கறியை காய்ச்ச மாட்டாங்க. அந்தளவுக்கு கட்டுப்பாடு ரொம்ப தீவிரம். என்னை விட ஒரு வழி மேலே எங்கள் சிச்சங்க ஆளுங்களே குறையெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சுமாரான ஒரு சுத்தமான ஒரு அறிமுகம். எங்கள் வீட்டில் வந்து வாசகத்தில் எத்தனை இருக்குது எல்லாரும் நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்டோம்னா அது மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு எப்படி நிறைய சீடர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது? அதாவது சீடர்கள் உருவாக்கணுங்கிற எண்ணம் வந்து எனக்கு ஆரம்பத்தில் கிடையாது. முதல் என்னவே நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ என்னவே நான் பார்த்து ஒரு சில குணாலத்தை போய் நான் பேச பண்ணிட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டா, என்றைக்குமே வந்து ஒரு மலர் வந்து வந்த தேடி போகாது. அந்த மலரில் தேன் இருந்துச்சாலே வந்து தானாலே வரும். சீடர்கள் அப்படித்தான் உருவாக முடியாது. அந்த சீடர்களை காசு கொடுத்தோ அதை வாங்க யாருக்குமே முடியாது. அதுபோல் தேன் சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக ஆற்றல் இருக்கும்போது அந்த பருகக்கூடிய சிஷியர்கள் அது வந்துன்னு கூட சொல்லலாம். அதை பருகிறதுக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்கறதுக்கோ அதை அடையிறதுக்கோ எங்கேருந்து வந்துகள் காணாமல் உரிமை வழிய குருநாள் தேடி போய் நம்ம அதெல்லாம் பார்க்க கிடையாது. அந்த மாதிரி வந்த சிஷியங்களால் வழிய நாங்கள் யாரையும் தேடி போய் வந்த சிஷியர்கள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சிஷியங்களாம் உருவாகிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை சிஷியர்களை உருவாக்கியிருப்பீங்க? சிஷியர் அப்படிங்கிற பார்க்க போனால் உதக நேரம் ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய சிஷியங்க ஒரு 300 பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. 300 பேர் நல்லா பற்றா, அதாவது கட்டளை மீறாமல் இன்னைக்கு வரைக்கும் வழிமுறை நடத்திட்டு இருக்காங்க. தீவிரமாக இருக்காங்க. இந்த சிஷியர்களுக்கு நீங்கள் என்னென்ன கலைகள்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க? சித்த கலைகள் எனக்கு தெரிஞ்ச கலைகள் வந்து சுருக்கம் சொல்ல போனால் எனக்கு ஒரு சிலம்பம் தெரியும். அதை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். சில வருமங்கள் அந்த மாதிரி வர்றது அதை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஜோதிடம், அதுக்கு அப்பாற்பட்டது வாசியம் சொல்லக்கூடிய கலை தான் உலக வாழ்க்கைக்கும் சரி ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி அதை தான் நம்ம எல்லாத்தையும் இருக்கோம். முக்கியமாக சொல்லி கொடுக்குறது வாசியம். சிலம்பம் ஒரு ஆரோக்கியத்துக்காக, ஜோதிடம் என்பது நல்லது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகனால அதில் வேறு எதுவும் நம்மளால் மாற்ற முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. விதிப்படி தான் நடக்கும். தெரிஞ்சுக்கலாமே வழியா மாற்றணும் அப்படின்னா வாசிபத்தில் ஒன்று தான் மாற்ற முடியும். அப்போ அந்த வாசிபத்தை தான் எங்கள் சிஷர்களாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதை தான் இங்கே கற்றுக்கிட்டு வராங்க. இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டு வராங்க. இந்த கற்றுக்கிறதுல என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு கேட்டதாலும் ருசியை பற்றி சொல்ல முடியும். நம்ம சமைச்சு போகிறோம், சாப்பிட்டு தான் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு அவங்க தான் சொல்ல முடியும். அதனால் அதை அவங்ககிட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு நான் கேட்டுக்கிட்டேன். இருந்தாலும் உங்களை மேலே கேட்கணும், நான் அவங்ககிட்ட கேட்கணும், இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த சேர்வைக்காரன்பட்டி அப்படிங்கிறது ஒரு ஜமீன்தார்கள் வாழ்ந்த ஊராக சொல்லப்படுது. இந்த ஊருடைய வரலாறை பற்றி சொல்லணும். இந்த ஊர் என்பது சேர்வைக்காரன்பட்டின்னு சொல்லக்கூடிய ஊர் வந்து ஆரம்பத்தில் வந்து நாயக்கர்கள் இருந்த ஊர். நாயக்கர்னால் யாருன்னா கமல்தார் வந்து இந்த ஊரில் இந்த இடத்துல அவங்க இருந்தாங்க. அப்போ எங்களுடைய மூதர்கள் வந்து அவங்க பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. அது ஜமீன். அந்த அவங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க அந்த ஜமீனுக்கு வந்து. அப்போ அந்த வெள்ளக்காரர் இருக்கிற காலத்தில் வந்து இந்த இடத்துல அவங்களால இருக்க முடியாது. அப்போ அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. யார்கிட்ட? எங்களுடைய முதல்வர்கிட்ட. இவங்க கொஞ்சம் தாக்கியமானவங்க, அவங்களுக்கு பக்கவலமாக இருந்தவங்க. அப்போ நான் அந்த மாதிரி இந்த ஊர் விட்டு போகிறோம், நீ இந்த ஊரை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேற்கு சைடு போனாங்கன்னு சொல்லி ஒரு கேட்குறோம். ஆனால் அது எங்கே போனாங்கன்னு தெரியாது. அப்படி போகும்போது ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க இருந்த பொம்பளை பிள்ளை, அந்த கமல்தார் வழியில் இருந்த பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைங்க தங்கிக்குது. நான் எங்கள் அப்பாவோட தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அந்த இடத்துல இருக்குது. அப்போ இவருக்கு 8 பிள்ளைங்க அந்த எங்கள் முதல்வருக்கு. அப்போ நம்ம பையன் இருக்க நம்ம இன்னொருத்தன் பிள்ளையை போட்டு வச்சுருக்கோம். இந்த பிள்ளைக்கு நல்லபடியாக நம்ம திருமணத்தை முடிச்சு நல்லபடியாக அவங்க வெளியில் சேர்த்தோம்னு சொல்லி இவர் அந்த மாப்பிள்ளை பார்க்குறாரு. பார்க்க போகும்போது அந்த பொண்ணு நினச்சிக்கிது, நானே எங்கள் அப்பாவோடய போக மாட்டேன், என்னை பிடிச்சி வச்சுட்டு அந்த பிள்ளை தீயை வச்சு அப்படியே அது மாட்டுது. அப்போ அந்த இடத்துல இந்த சந்தை நம்ம சமையல் படங்கள்லாம் இருந்தது. அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் அதை அடக்க மாறாரு. அவரை கொண்டு போய் அங்கே அடக்க வச்சிடறாங்க அவர் சொந்த இடத்துல. இது வந்து இங்கேயே பிரசவமாயிடும். அதுக்கப்புறம் அவர் வழிபட்டே வர்றாரு. வழிபட்டு வரும்போது அந்த கட்டுப்பாடு என்பது எப்படி கமல்தாருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக இங்கே இருந்துச்சு. அதை பழையபடி வழி நடத்தணும் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு தான் இன்னைக்கு ஞானசெல்வி. அந்த வழிபட்ட மூதவர்களுக்காக அதுதான் நான் மக்களுக்கு சொல்ல தெரியாது. அதை நான் பழையபடி நிறைவேற்றணும் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு ஏழ்ந்த பொண்ணை அந்த பசுப்பு மேட்ச் அது யாருக்குமே தெரியாது. அதை பழையபடி அதை கோயிலுக்கு வழிபடணும்னா என் வயதில் பிறப்புங்கிறதுக்காக தான் அந்த பிள்ளையை பிறக்க வச்சு அவளை வழிபடுத்திட்டு வரோம். அவளை தான் இன்றைக்கி கோயில் குலதெய்வம் நாட்டு அதான் எங்களுக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை வந்து எல்லாத்துக்கும் தெரியாது இல்லையா? அதை வெளிப்படையாக காட்டணுங்கும் போது தான் அந்த ஞானசெல்வி வந்து அந்த குழந்தையாக பிறகு வரும். அப்போ இருக்கும்போது அவர் பேர் பாலநாகமாக, இப்போ அவர் பேர் ஞானசெல்வி. இதுதான் இந்த ஊர் இந்த இடத்தோட வரலாறு தெரியாது. மக்களுக்கு சிலருக்கு தெரியாது.
இதுதான் வேறு அது சாதாரண பண்ண கிடையாது. அன்றைக்கி சக்தி வந்து விடுவேன். இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே சில இருக்கும்போது சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்த பணமாக்கிட்டாங்க. பேசாத உடம்புல நோய் சொல்லி எல்லாத்தையும் பணமாக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒன்று தான் ஜோதிடம் அழகாக சொல்கிறார். இன்றைக்கி நம்ம ஊருக்கு பேசிக்கிட்டு இருக்காருல கேட்டவருக்கு காட்சி கிடச்சிட்டாரு. ராக்காய் கோயிலில் வந்து அந்த கோயிலுடைய சிறப்புகள் சொல்லுங்கள். ராக்காட்சி அம்மன் என்பது வந்து சுருக்கமாக சொல்ல போச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த ராக்காய் அம்மன் என்பதே பொதுவாக வந்து ஊருக்கு ஒரு ராக்காய் அம்மன் இருக்கும். எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க அந்த சிறப்பாக போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ராக்காட்சி அம்மன் என்பது வந்து ஒரு பூர்வீக தேர்தலில் 61 21 தெய்வம் இருக்குவாங்க. அந்த அடிப்பில் அந்த ராக்காட்சி அம்மன் என்பது அய்யனாருடைய தமிழ்நாட்டில் அய்யனார்கள் தான் குலதெய்வம் எல்லாத்துக்குமே. அதில் வரக்கூடிய முதல் தெய்வம் வந்து ராக்காட்சி அம்மன். அவர் பரமச்சி அப்படின்னாங்க. அது இடத்துக்கு தகுந்தபடியெல்லாம் சில இடத்துல போய் அது வந்து ஆட்கொண்டு அந்த இடத்த விருத்தணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய மூதருடைய அவர் பேர் வந்து வைரமுத்து தேவர். எங்கள் சியா எங்கள் தாத்தா அவர் கம்மத்தால் உட்காந்துருக்கும்போது இந்த அம்மன் வந்து அவர் பக்கத்தில் வந்துட்டு உட்காந்துருக்கு. நீ யார் தானே இருக்கும்போது நான் வந்து வனராக்கு அம்மன் இங்கே எதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நடந்து வரும்போது இந்த ஊரை பார்த்தேன். இந்த ஊர் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு. சரி என் காட்டில் நீ இருக்கு இது என் காட்டில் இருக்குன்னு சொல்லி அவர் அந்த அவருடைய சொந்த காட்டிலே அதை இருக்க வைக்கிறார். அப்படி சொல்லாமல் சொன்னார், என்னுடைய பையங்க வந்து விவரம் தெரியாது, அதனால் வருஷத்துக்கு ஒரு தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாட முடியும், இடையில வந்து கொண்டாட முடியாது, அதனால் தெரிஞ்ச தெரியாது ஒன்று பண்ணிட்டேன்னா நீ அதை சரி பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமி சத்தியானவை தான் அதை போயிட்டு. அப்போ அந்த அடிப்பில் நாங்கள் வருஷத்துக்கு புரட்டாசி மாதம் 3ஆம் கிழமை தான் அந்த சாமியை கும்பிடுவோம். மற்றபடி எல்லோரும் வெய்தி அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுருக்காங்க. ஆனால் கேட்டவரால் கிடைக்கக்கூடிய சாமி. இதுதான் அந்த ராக்காட்சி அம்மன் வரலாறு. ராக்காய் என்பது என்ன அப்படின்னா சொற்பனத்தில் வந்து நமக்கு சொல்லக்கூடிய காட்சி விடக்கூடிய பேர் தான் ராக்காய். ராக்காயினா ராக்காட்சி இரவல காட்சி விடக்கூடியது, சொற்பனத்தில் காட்சி விடக்கூடிய தெய்வம். இது எல்லாத்துக்கும் அந்த ராக்காட்சி தான். அப்போ ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க கும்பிடும்போது அந்தந்த இடத்துல அது வந்து சில அர்த்தம். அந்த அடிப்படையில் அந்த ராக்காய் அம்மன் அதான் குலதெய்வம். அதுதான் அந்த கோயில் வந்து ஒரு சாதாரணமாக பீடம் இருந்துச்சு. அது வந்து ஊர் அப்படியே பறையும் போது அது அப்படியே இதாகும். நம்ம பழையபடியை எடுத்து அதை இந்த இடத்துக்கு கோயிலாக கட்டி இன்றைக்கி நம்ம வழிபட்டு வரோம். குலதெய்வமாக வச்சுக்கிட்டோம், அதை இங்கேயும் கோயிலாக கட்டி அதை வழிபட்டு வரோம். அதுக்கு இத்தனை பேர் நம்முடைய ஆன்மீகங்கள் எல்லாமே அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்க. அந்த கோயில் கட்டி இவங்க சேர்ந்து கட்டணும். இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே இவங்க தான் அதனால சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஊரில் முளைஞ்சால கருப்பு கலருக்கு இடமே கிடையாது. அப்படி இடம். அதே மாதிரி உப்புக்கிட்ட நானும் இருக்கேன். மேலேயும் யாரும் வரும்போது மேலே வந்து இறங்கி போகும்போது நல்லா தான் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சித்தர்களை நாடி வந்தால் கர்மா குறையும் அப்படிங்கிறாங்க. அந்த கர்மா குறையிறதுக்கு என்னென்ன வழிபாடெல்லாம் பக்தர்கள் பண்ணணும்? கர்மா அப்படின்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். கர்மா என்பது வந்து அப்படின்ட்டுனா ஒரு சின்ன ஒரு அதுக்கு ஒரு கருத்து இருக்குது. அப்படின்ட்டுனா இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், வகுப்பில் படிக்கிறோம், ஒரு 8ஆவது வகுப்புலையோ 10லையோ ஃபெயில் ஆகிடும். அப்புறம் மறு வருஷம் என்ன செய்வாங்க? அவனை 9ல் எதுக்கு போடுவாங்க, அந்த 8 தான் போடுவாங்க. அப்போ 8ல் என்னென்ன பாடம்லாம் தப்பாதுனானோ அதை பூரா அவன் சரி பண்ணணும். அதுபோல் போன சிம்மத்தில் உள்ள கர்மாவில் அவன் என்னென்ன தப்பு பண்ணானோ இதில் என்னென்ன ஆசை இருக்கிறானோ அதில் ஒட்டி தான் பிறந்திருப்பான். அப்போ அந்த கர்மாவை நம்ம பழையபடி அதை குறைக்கணும் அப்படின்ட்டுனா அந்த கர்மத்தை அழிக்கக்கூடிய அல்லது அந்த வழியை தெரிஞ்சுக்கூடக்கூடிய அவங்க சித்தர்கள். வேறு சித்தர்னா யாருன்னா மனசை சுத்தமாக்குறவங்க சித்தனை வழியாக. சித்தனை வேறு மாதிரிலாம் கிடையாது. இவங்க நினைக்காத சித்தனை என்னமோ நினைக்காங்க. தம் மனசை சுத்தம் அப்படின்னா அந்த மனம் என்பது என்னன்னா நமக்கு 5 புலன் அப்படிம்பாங்க, 5 புலன் அப்படிம்பாங்க, 5 புலன் 5 உணர்வு அப்படிம்பாங்க. அந்த 5 உணர்வு இவனை கேட்காம அது இஷ்டத்துக்கு செய்யாது. அப்போ அந்த 5 சொல்லி கேட்க முடியாது, அவன் தான் சித்தன். அப்படிப்பட்ட ஒரு சித்தம் தான் அந்த கர்மாவை கழிக்க முடியும். அப்போ இந்த இதில் வந்து அந்த தப்பு புறம் தவறி அதை பிறகு மேல்நிலைக்கு போக முடியாது. அது ஒரு 10 12 பிளஸ்ட் அப்படியே போக. அதே போல் நம்ம படிப்படியாக ஆகி அந்த இரவ நிலையை அடைஞ்சு பரம்பரோட ஐக்கியமாகக்கூடிய நிலையை தான் சித்தர்கள் இருக்காங்க. அந்த கடைப்பிடிக்கும் போது தான் அந்த கருமானை என்ன அப்படின்னா, கருமானை என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஐயோ கஷ்டப்படுறேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம எதை நாடுறோமோ அதை தான் நடக்கும். அந்த நாட்டை உலக வாழ்க்கையிலேயே நம்ம கொண்டு போகிறோம், உலக வாழ்க்கையிலே கொண்டு போயிருக்கோம். அந்த உலக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விடுபடணும் அப்படின்ட்டுனா படிப்படியாக போகும்போது உடனே யாரும் விடுபட முடியாது. அதனால தான் நம்ம விஷயம் அந்த சித்தர்கிட்ட வந்து இவங்க கேட்குறாங்க. அந்த சித்தர்கள் சொல்லி அதுக்கு உண்டான முறையை சொல்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நீ முன்னாடி பண்ண அந்த பாடத்தோட தப்பு தெரிஞ்சால் தான் அதை நீ சரி பண்ண முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பிறப்பில் என்னென்னலாம் செஞ்ச அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் நம்ம சரி பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த சித்தர் சொல்கிறாங்க. அப்போ நீ போனதில் இப்படி இருந்த அதுக்கு உன்னுடைய இது நீ பாரு.
போன பிறப்பு அந்த முந்தின ஜென்ம முடிமாலே அந்த கர்மாவை நீ தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சால் தான் இந்த கர்மாவை கழிக்க முடியும். இதுதான் சித்தருடைய, அதனால் இவங்க அப்படி வாசிவத்தில் சொல்லி கொடுக்காங்க. அதான் நான் இருக்கும் இடமெல்லாம் அருள் நடந்திருக்கட்டும், எங்கும் ஆனந்தமயமாக இருக்கட்டும், எங்கும் ஆனந்தமயமாக இருக்கட்டும், எங்கும் ஆனந்தமயமாக இருக்கட்டும். அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவேதனை குருவாகம். இங்கு வர 7000 பண்ணையில் வெம்பக்கோட்டை பேருந்தில் ஏறி சேர்வைக்காரன்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் நடந்து செல்லும் தூரத்தில் இருக்கிறது. ஸ்ரீ சிவயோக பிரம்ம ஞான சபைக்கு வந்தாலே தீய எண்ணங்கள் களையப்பட்டு மனம் பரிசுத்த நிலையை அடையும் என்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது. இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சிக்க நம்ம மகிழ்ச்சி FM சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும்.